ரஜினி, குஷ்பு தெரியும். இந்தியாவில் வேறு எந்தெந்த பிரபலங்களுக்கு எல்லாம் கோவில் உள்ளது தெரியுமா? சினிமா, விளையாட்டு, அரசியல் என பல துறைகளைச் சேர்ந்த தங்களின் அபிமான பிரபலங்களுக்கு ரசிகர்கள் ஒன்று கூடியும் தனியாகவும் பல இடங்களில் கோவில் கட்ட உள்ளனர். கோவில் கட்டியது மட்டுமல்ல, இந்த கோவில்களில் தினமும் தவறாமல் பூஜைகள், பிரசாதம், அன்னதானம் வழங்குதல், பராமரித்தல் போன்றவற்றையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அப்படி சினிமா மற்றும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்த எந்தெந்த பிரபலங்களுக்கு கட்டப்பட்டுள்ள கோவில்கள் மிக பிரபலமாக பேசப்படுகின்றன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். பிரபலங்களுக்கான கோவில்கள். இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் உள்ளன. ஒவ்வொரு மதத்திலும் பல விதமான தெய்வங்கள் வழிபடப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் எத்தனையோ தனித்துவமான கோவில்கள், வழிபாடுகள் உள்ளன. பக்தியின் காரணமாக தெய்வங்களுக்கு மட்டுமல்ல, பல பிரபலங்களுக்கும் அவர்களின் அதிதீவிர ரசிகர்கள் தங்களின் அன்பை வெளிப்படுத்துவதற்காக கோவில் கட்டியுள்ளனர். இதில் வட இந்தியா, தென்னிந்தியா என்ற பாகுபாடில்லை. இந்தியா முழுவதிலும் சினிமா பிரபலங்கள் மட்டுமின்றி விளையாட்டு, அரசியல் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களுக்கும் ரசிகர்கள் கோவில் கட்டி இன்றும் வழிபட்டு வருகின்றனர். அப்படி இந்தியாவில் பிரபலங்களுக்காக கட்டப்பட்டுள்ள டாப் 10 கோவில்கள் பற்றி இங்கு பார்க்கலாம். அமிதாப் பச்சன். பாலிவுட் சினிமாவின் பிக் பாஸ், ஷாஹன்ஷா என அனைவராலும் கொண்டாடப்படும் அமிதாப் பச்சனுக்கு கோல்கட்டாவில் ரசிகர்கள் கோவில் கட்டி உள்ளனர். இந்தியாவின் தலை சிறந்த நடிகர்களில் ஒருவராக இருக்கும் அமிதாப்பின் ஆசிகளைப் பெறுவதற்காகவும் சினிமா உலகிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்கு மரியாதை செலுத்துவதற்காகவும் கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலுக்கு அதிக அளவிலான பக்தர்கள் தினமும் வந்து செல்கிறார்கள். ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் அனைத்து வயதிலும் வெறித்தனமான ரசிகர்கள் உள்ளனர். ரசிகர்கள் மனதில் அவர் எந்த அளவிற்கு அழுத்தமான இடத்தை பிடித்துள்ளார் என்பதற்கு பெங்களூருவில் அவருக்கு கட்டப்பட்டுள்ள கோவிலே சாட்சி. இந்த கோவிலின் பிரம்மாண்ட அமைப்பு மற்றும் தினமும் நடத்தப்பட்டு வரும் பூஜைகள் உள்ளிட்டவைகள் ரஜினிகாந்த் மீது அவரது ரசிகர்கள் வைத்துள்ள அளவு கடந்த மதிப்பையும் அபிமானத்தையும் காட்டுகிறது. குஷ்பு சுந்தர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தென்னிந்தியாவில் மட்டுமின்றி இந்திய அளவிலும் பிரபலமாக இருந்து வரும் நடிகைகளில் ஒருவர் நடிகை குஷ்பு சுந்தர். வட இந்தியாவை விட தென்னிந்தியாவிலேயே இவருக்கு தீவிர ரசிகர் கூட்டம் உள்ளது. சினிமாவில் உச்சத்தில் இருந்தபோது பல ஆண்டுகளுக்கு முன்பே இவருக்கு அவரது ரசிகர்கள் கோவில் கட்டிவிட்டார்கள். சினிமாவில் குஷ்புவின் பங்கினை கிளறவிக்கும் விதமான இந்த கோவில் தமிழகத்தில் அவரது ரசிகர்கள் கட்டி உள்ளனர். சச்சின் டெண்டுல்கர். இந்திய கிரிக்கெட்டின் கடவுள் என ரசிகர்களால் போற்றப்படுபவர் சச்சின் டெண்டுல்கர். கிரிக்கெட்டை வெறும் விளையாட்டாக இல்லாமல் உணர்ச்சிகரமான விஷயமாக ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். கிரிக்கெட் ஜாம்பவனான சச்சின் டெண்டுல்கருக்கு அவரது ரசிகர்கள் புனேயில் கோவில் கட்டியுள்ளனர். அங்கு தினமும் அதிக அளவிலான பக்தர்கள் கூடி சச்சினை தெய்வமாக வணங்கி வருகிறார்கள். சச்சின் மீது அவர்கள் கொண்டுள்ள அளவுக்கு அதிகமான பாசம், மரியாதையை இங்கு காண முடிகிறது. மகேந்திர சிங் தோனி. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான தோனி, இந்தியாவின் மிகவும் பிரபலமான, வெற்றிகரமான கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர். இவர் கிரிக்கெட்டின் பல விளையாட்டுகளில் இந்திய அணியை நெருக்கடி நிலைகளில் இருந்து காப்பாற்றி பல வெற்றிகளை பெற காரணமாக இருந்துள்ளார். எந்த சூழலிலும் நிதானத்தை இழக்காமல் மிக கூலாக இருக்கும் கேப்டன் என்பதால் இவருக்கு ரசிகர்கள் அதிகம். எப்போதெல்லாம் இவர் ஹேர் ஸ்டைலை மாற்றுகிறாரோ அப்போதெல்லாம் அது ஹேர் ஸ்டைலுக்கு ரசிகர்களும் மாறிவிடுவார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்து வந்து முதல் முறையாக கிரிக்கெட்டில் வெற்றி பெற்றவர் என்பதால் இவரது சொந்த ஊரான ராஞ்சியில் அவருக்கு ரசிகர்கள் கோவில் கட்டி உள்ளனர். இது அவரின் கிரிக்கெட் சாதனைகளை கொண்டாடும் விதமாகவும் இன்னும் பலர் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காகவும் ரசிகர்கள் கட்டி உள்ள கோவிலாகும். ஸ்ரீதேவி. மறைந்த நடிகை ஸ்ரீதேவி இந்திய சினிமாவில் பல ஆண்டுகளாக கனவு கன்னியாகவும் பெண் சூப்பர் ஸ்டாராகவும் வலம் வந்தவர். தனது விளையாட்டு தனமான அதே சமயம் உணர்ச்சி பூர்வமான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தவர். இவரது நினைவாக மும்பையில் இவருக்கு அவரது ரசிகர்கள் கோவில் கட்டியுள்ளனர்.
அவரது அழகிய நடிகை நினைவுபடுத்தவும் சினிமா பாரம்பரியத்தை போற்றவும் இந்த கோவிலை ரசிகர்கள் கட்டி உள்ளனர். என்டிஆர் என்டிஆர் என ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் நந்தமுரி தாரகா ராமா ராவ் தெலுங்கு திரையுலகின் மிகப்பெரிய நடிகராகவும் அந்த மாநிலத்தின் மிகப்பெரிய அரசியல் தலைவராகவும் இருந்தவர். இவரது நினைவாக அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் இணைந்து ஆந்திராவில் கோவில் ஒன்றை கட்டியுள்ளனர். அவரது அரசியல் மற்றும் சினிமா வாழ்க்கையை கிளறவிக்கும் வகையில் இந்த கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த முதலமைச்சர் என்ற பெருமையும் என்டிஆரை சேரும். ராஜ் கபூர் இந்திய சினிமாவின் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடியவர் ராஜ் கபூர். இந்தியாவைத் தாண்டியும் சோவியத் யூனியன், கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் வரை இந்திய சினிமாவை பிரபலமடைய செய்தவர். இவருக்கு ஜெய்ப்பூரில் கோவில் கட்டப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிராக சாமானிய மக்களை திருப்பும் வகையில் அமைந்த ராஜ் கபூரின் படங்கள் மக்கள் மத்தியில் அவரை ரியல் ஹீரோவாகவே நினைக்க வைத்துள்ளன. ரசிகர்கள் இந்த கோவிலை ஒரு புனித யாத்திரை தலமாகவே கருதி வந்து செல்கிறார்கள். ஐஸ்வர்யா ராய் பச்சன் அழகுக்கு மறுபெயர் ஐஸ்வர்யா என அனைவரின் மனதிலும் அழகாலும் தனது புத்திசாலித்தனத்தாலும் திறமையாலும் இடம் பிடித்தவர் ஐஸ்வர்யா ராய் பச்சன். இவருக்கு என்று ஏராளமான ரசிகர்கள் கூட்டமே உள்ளது. சினிமா துறையில் இவரின் சாதனைகள், ரசிகர்கள் இவர் மீது கொண்ட அபிமான ஆகியவற்றின் அடையாளமாக மங்களூருவில் இவருக்கு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஷாருக் கான் பாலிவுட்டின் கிங் கான், இந்திய சினிமாவின் கடைசி சூப்பர் ஸ்டார் என ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் நடிகர் ஷாருக் கான். இவருக்கு கோல்கத்தாவில் பக்தர்கள் கோவில் கட்டியுள்ளனர். இந்த கோவிலில் தங்களின் வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு ஷாருக் கான் அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் அபிமானத்தை பார்க்கும்போது அவர்களிடம் ஷாருக் கானுக்கு இருக்கும் செல்வாக்கு புரிகிறது. குறிப்பாக ஷாருக் கான் கஷ்டப்பட்டு போராடி சினிமாவில் பெரிய நடிகராக வளர்ந்தது பலருக்கும் நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் கொடுத்து வருகிறது.